அதற்கு பிறகு மனிதர்கள் இருக்கிறார்கள், விசாரணை தொடங்கப்படும். எப்படி விசாரணை? வாங்கள் ஜமாஅத்தாக, வாங்கள் இயக்கமாக, வாங்கள் கூட்டமாக. என்ன செய்தீர்கள்? நன்மை செய்தோம் யா அல்லாஹ், செல்லுங்கள் சொர்க்கம். என்ன செய்தீர்கள்? பாவம் செய்தோம் யா அல்லாஹ், செல்லுங்கள் நரகம். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைப்பான். முதல் விசாரணை قال تعالى முதல் விசாரணை وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك اقرأ كتابك اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்ட அவன் செய்த நல்ல பாவம் தீமை என ஒரு எழுத்துக்கள் விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏடு அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும். வாங்கிக்கொள். உன் புத்தகம், உன் புத்தகம், நீ எழுதிய புத்தகம், நீ எழுத்தாளராக, நீ இதனுடைய சொந்தக்காரனாகிய உன் புத்தகம். என்ன செய்ய வேண்டும் யா அல்லாஹ்? என் புத்தகத்தை வைத்துக் கொண்டு இக்ரா கிதாபக், யா ரப் இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படி படி. وكفى بنفسك اليوم عليك حسيبا. நான் தீர்ப்பு செய்வது அடுத்து நீ யார், நீ எந்த தரத்திலே இருக்கிறாய் என்று நீயே உன்னை தீர்ப்பு செய்து விசாரணை செய்து கொள். ஃபஜ்ர் தொழுகவில்லை, அந்நிய பெண்ணோடு பேசினேன், தவறான படங்களை கண்களால் பார்த்தேன், திருடினேன், கொலை செய்தேன், குற்றங்கள் செய்தேன், பொய் பேசினேன், பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தினேன், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினேன், பெருமை அழித்தேன். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என எல்லா பாவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படி படிப்பாய்? அதுவும் யாருக்கு முன்னால்? உனக்கு மட்டுமல்ல, படித்து காட்டியவர்களுக்கு, உலக மக்களுக்கு படித்து காட்டு. யாரும் وَأُوذِيَ الْكِتَابَ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ مَا لِهَذَا الْكِتَابِ. يا رب, என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செய்த பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் கொண்டிருக்கிறதே. யா வைலதா, நாசம் உண்டாகிவிட்டதே. யாராவது இருக்கிறார்களா இந்த மறுமையிலே இந்த புத்தகத்தை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு? மனிதன் கேட்பான், அல்லாஹ் சொல்கிறான், யாராவது இருக்கிறார்களா இந்த நன்மைகளை தீமைகளை அழித்து நன்மைகளை பதிவு செய்வதற்கு? எப்படி படிப்பாய்? அந்த ரப்புக்கு முன்னால் நீ செய்த பாவங்களை படித்து காட்டுவாயா? அந்த ரப்பிடத்தில் நீ செய்த குற்றங்களை, நீ பார்த்த காட்சிகளை, நீ பேசிய நாவின் விபரீதங்களை படித்து காட்டுவாயா? இந்த புத்தகம் உன் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால் இறைவன் ஒப்படைக்கும் பொழுது உனக்கு قال تعالى فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه. يا الله அந்த பாக்கியத்தை கொடு.
யாருடைய புத்தகம் அவருடைய வலது கரத்திலே ஒப்படைக்கப்படும் அவன் சொல்லுவான், உலக மக்களை பார்த்து சொல்லுவான், மக்களே என் புத்தகத்தை படித்து பாருங்கள். வலது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. ஏன் இந்த உலகத்திலே அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படுவேன் என்பதை பயந்து இந்த பூமியிலே வாழ்ந்தேன். நன்மையை பார், நான் தொழுத தொழுகைகளை பார், செய்த நன்மைகளை பார், படித்து பார். கிதாபியா. அல்லாஹ் சொல்லுவான், போதுமப்பா, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. உயர்வான சொர்க்கங்களோடு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு நுழை. அதே நேரத்திலே وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ. யாருடைய புத்தகம் அவர்களுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ, يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه خذوه فغلوه خذوه فغلوه خذوه فغلوه. யாருடைய புத்தகம் இடது கரத்திலே கொடுக்கப்படுமோ, அவன் சொல்லுவான், என் புத்தகம் என்னுடைய இடது கரத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. யாலை தனீலம் ஊத்த கிதாபியா. இந்த விசாரணை நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து விட்டேனே. இந்த நாள் என்னை விட்டு கடந்து சென்றிருக்க வேண்டுமே. நான் சம்பாதித்த செல்வம் எங்கே, என் ஆட்சி அதிகாரம் எங்கே, இந்த உலகத்தில் நான் கொண்டிருந்த பெருமைகள், படிப்புகள், பட்டங்கள் எங்கே என்று புலம்பிக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், خذوه فغلوه. பிடியுங்கள், அவனை தூக்கி எறியுங்கள். ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிழைத்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள். எந்த கரத்திலே புத்தகம் கொடுக்கப்படுமோ அங்கிருந்து நான் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என் தீர்ப்பு எப்படி அமையும் என்று. அடுத்ததாக اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. இன்றைய தினம் உங்களுடைய நாவுக்கு பூட்டிடப்படுகிறது. எதற்கு யா அல்லாஹ்? உங்கள் கரங்கள் பேசும், உங்களுடைய உடல் உறுப்புகள் பேசும், உன் கண்கள் பேசும், உன் தோள் பேசும். எப்படி பேசும் கண்? எப்படி நாவால் பேச சக்தி கொடுத்த அந்த ரப் கண்களால் பேசுவதற்கும் சக்தி கொடுப்பான். நம்பிக்கை கொள். என்ன பேச போகிறது? என்னோடு இருந்தாய் என்ன பேசுவாய் கேட்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உன்னோடு இருந்தேன், என்னை பார்த்து கொண்டிருந்தாய். லிம ஷஹித்தும அலைனா, என்னை பற்றி பேச போகிறாயா, சாட்சி கொடுக்கிறாயா? அவன் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவனுக்கு முன்னால் கொண்டு வரும். லா இலாஹா இல்லல்லாஹ். யார் கண்களுக்கும் தெரியாமல் செய்த பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கண்ணே உலக மக்களுக்கு முன்னால் என் பாவத்தை வெளிக்கொண்டு வந்தால், யாருடைய கரமும் இதை பார்க்கவில்லை, தடுக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். என் கரம் நான் செய்த பாவங்களையும் தொட்ட அம்சங்களையும் வெளிக்கொண்டு வந்தால், என் கால்கள் நான் நடந்த பாதைகளை வெளிக்கொண்டு வந்தால், லா இலாஹா இல்லல்லாஹ், என் நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இதையெல்லாம் மனிதன் பார்த்து கொண்டிருப்பான். وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا. இதை மனிதன் பார்த்து கொண்டு சொல்லுவான், கடிப்பான், கைகளை கடிக்க ஆரம்பிப்பான், கரங்கள் முடிவதையும் தின்று துப்பி விடுவான், மென்னு விடுவான், துப்பி விடுவான், இரத்தங்கள் வடிந்தோடி கொண்டிருக்கும். என்ன சொல்லுவான் தெரியுமா?
யா லைத்தனி இத்தகௌது மஅர் ரசூலி சபீலா. யா அல்லாஹ், நாசம் உண்டாகிவிட்டதே, இப்படி மனிதர்கள் விசாரிக்கப்படுகிறார்களே, அந்த ரசூலை பின்பற்றி இருக்கலாமே. யா லைத்தனி இத்தகௌது மஅர் ரசூலி சபீலா. யா அல்லாஹ், அரினல் லதீன, இந்த பூமியிலே என்னை வழிநடத்த மக்களை கொண்டு வா. சினிமாவிற்கு அழைத்து சென்றவனை கொண்டு வா, இசையை பகிர்ந்தவனை கொண்டு வா, அவனை என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதிக்க வேண்டும். யார்? மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், இப்போது தெரிந்ததா? وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. தராசு நிறுத்தப்படும், பார்த்துக்கொள் உன் அமல்கள். ஒரு நன்மையின் தராசை ஒரு தீமை அதிகரித்தாலும் நரகம் கட்டாயமாகிவிடும். நீ தீமையின் தராசை ஒரு நன்மை அதிகரித்து விட்டாலும் சொர்க்கம் கட்டாயமாகிவிடும். தராசு இரண்டும் சமதளமாக இருந்தால் யார் அவர்கள்? அஸ்ஹாபுல் அஅராஃப். அஸ்ஹாபுல் அஅராஃப். இரண்டு கடுமைகளை கொடுக்கின்றேன். ஒன்று, அந்த 7 கூட்டம் யார் என்று படியுங்கள் உங்களுடைய இந்த இடத்திலிருந்து திரும்பியதற்கு பின்னால். இரண்டாவது, சூரத்துல் அஅராஃபை படித்து இந்த அஅராஃப் வாசிகள் யார், இவர்களின் நிலைமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.